நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றை வட இந்திய வரலாற்றோடு தொடர்புபடுத்தி அங்கிருந்து தான் வந்தது என்று சொல்கிறாரு. இது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். ஆளும் திராவிடம் தான் இதுக்கு துணை போகிறது, இவருக்கு துணை போகிறது என்று நன்றாக தெரியும். இப்போ அமெரிக்காவில் விமானம் மூலம் தகர்த்தான் அல்லவா பன்னாட்டு வர்த்தக வணிக கட்டிடத்தை. அந்த மாதிரியான கட்டிடங்கள்லாம் நிறைந்த ஒரு பகுதி தான் பூம்புகார் பகுதி, கடல் பகுதி. அது மிகப்பெரிய உலக வர்த்தக மையமாக திகழ்ந்திருக்கிறது. இன்டர்நேஷனல் ட்ரேடிங் சென்டராக இருந்திருக்கிறது. இந்திய ஆரிய பகை, இன்னொன்று இங்கே இருக்கிற திராவிட பகை. எதையுமே நகர விடாது. அப்பப்போ நகர்வது போல ஒரு பாசாங்கு செய்து கொண்டிருக்குமே தவிர இது எதுவுமே நகராது. மகாபாரத பாத்திரம் அல்ல கடவுள் அவன் ஆண்ட பகுதியாக கருதப்படும் துவாரகை என்ற இடம். அந்த துவாரகைக்கு ஏதாவது ஒரு துரும்பாவது சான்றாக கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு அந்த கடல்ல கொண்டு போய் கோடி கோடி கோடியா கொட்டி குவிக்கிறானுங்க. யாரு? இந்திய கடலாய்வு நிறுவனம். இங்க பூம்புகாருக்கு கடலாய்வு ஏன் செய்ய வரலன்னா நிதி பற்றாக்குறைங்கிறான். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஒருங்கிணைக்கும் எழும் தமிழர் அரசியல் கருத்தரங்கம். இணைந்து வழங்குவோர் annaiStores.com மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இது இந்திய வரலாறு எப்படி அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ பாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, திராவிடத்தினுடைய தூண்டுதலால் இல்லை துணையோடு என்ன புத்தகங்கிறீங்க, எவ்வளோ அழகாக வச்சிட்ருக்காங்கிறீங்க, எவ்வளோ தொகை ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒரு நூல் வெளிவருவது என்றால் சாதாரண ஒரு தனி மனிதனால் அவ்வளோ எளிதல்ல. ஐயா அருட்கண்ணா ஐயா இருக்கார், நம்முடைய ஒரு குணா ஐயாவுடைய நூல்கள் வெளிவருவதற்கு அரும்பாடுபட்டு ஒரு பெரிய அமைப்பே உருவாக்கி அந்த குணாவினுடைய நூல்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. இவர் கொண்டு வர அழகான அட்டை அவ்வளவு பெரிய பக்கங்களை கொண்ட ஒரு பெரிய நூலை ரொம்ப எளிதில் வெளியிடுறாருன்னா அவருக்கு நிதி ஆதாரம் கொடுக்கப்படுகிறது. அவர் நிதி ஆதாரத்துக்கு எந்த விதமான குறைவுமே இல்லை. அவருடைய ஊதியத்தால் அவருடைய சம்பாதித்தனால் நிச்சயமாக அதை செஞ்சிருக்க முடியாது. அப்படிப்பட்ட அவர் இந்திய வரலாற்றை, நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றை வட இந்திய வரலாற்றோடு தொடர்புபடுத்தி அங்கிருந்து தான் வந்தது என்று சொல்கிறாரு. இது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். ஆளும் திராவிடம் தான் இதுக்கு துணை போகிறது, இவருக்கு துணை போகிறது என்று நன்றாக தெரியும். நம்ம வரலாறு என்று சொல்லுகின்ற போது நமக்கு 2-3 வரலாறுகள் நமக்கு அரைகுறையாகவே இருக்கின்றன. அதில் ஒன்று பூம்புகாரினுடைய கடல் ஆய்வுகள். இன்னும் அது முழுமையாக இல்லை, தொடக்கம் கூட செய்யப்படவில்லை. ஆனால் அத்தனை சான்றுகளும் தடயங்களும் அந்த கடலுள்ளே மூழ்கி கிடக்கின்றன என்று கிட்டத்தட்ட 1960 அப்பப்போ நடக்கும், சில ஆய்வுகள் நடக்கும். அது எப்படிப்பட்ட நகரம் என்று சொன்னால், அந்த நகரம் இப்போ அமெரிக்காவில் கொண்டு வைத்து விமானம் மூலம் தகர்த்தான் அல்லவா ஒரு பன்னாட்டு வர்த்தக வணிக கட்டிடத்தை. அந்த மாதிரியான கட்டிடங்கள்லாம் நிறைந்த ஒரு பகுதி தான் பூம்புகார் பகுதி, கடல் பகுதி. அது மிகப்பெரிய உலக வர்த்தக மையமாக திகழ்ந்திருக்கிறது. இன்டர்நேஷனல் ட்ரேடிங் சென்டராக இருந்திருக்கிறது. பட்டணப்பாளையினுடைய கடையில் உருத்திரங்கண்ணார் எழுதிய பட்டணப்பாளையை படிச்சிங்கன்னா அது எவ்வளோ, அதெல்லாம் இலக்கியம்னே படிக்க வேண்டாம், நீங்கள் அதை வரலாறாகவே படிக்கலாம். அதுதான் பொழிப்புரை பதவுரை எல்லாமே கொடுத்துருக்காங்களே, படித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன பொருள்கள் எங்கிருந்து வந்தன, என்னென்ன பொருள்களை எப்படியெல்லாம் வரி சுங்கம் சேர்த்து அவங்க ஏற்றுமதி செய்தார்கள், என்னென்ன பொருள்லாம் இறக்குமதி செய்தார்கள். சரி, வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள்லாம் இங்கு தங்குவதற்கு என்ற வாய்ப்பு வசதிகள் நிறைய கட்டிடங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்கின்றார்கள். அப்படி அவ்வளவு பெரிய கட்டிடங்களும் அவ்வளவு பெரிய துறைமுகங்களும் நிறைந்த ஒரு பகுதி கடலுக்குள்ளே போய்விட்டது. இன்றைக்கு இருக்கிற பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் என்ற பகுதிக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை. எங்கேயோ வடநாட்டில் இருக்கிற கிருஷ்ணன் என்ற அந்த ஒரு மகாபாரத பாத்திரம் அல்ல கடவுள் அவன் ஆண்ட பகுதியாக கருதப்படும் துவாரகை என்ற இடம். அந்த துவாரகைக்கு ஏதாவது ஒரு துரும்பாவது சான்றாக கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு அந்த கடல்ல கொண்டு போய் கோடி கோடி கோடியா கொட்டி குவிக்கிறானுங்க. யாரு? இந்திய கடலாய்வு நிறுவனம். பல கோடி நம்முடைய பணத்தை அந்த கடல் விழுங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எதிர்பார்ப்பதெல்லாம் ஏதாவது ஒரு துரும்பாவது, ஏதாவது ஒரு கட்டையாவது, ஏதாவது ஒன்றாவது
நம்முடைய கிருஷ்ணனுக்கு சான்றாக கிடைக்குமா என்று தேடி தேடி பார்க்குறா, எதுவுமே கிடைக்கல. இங்கே பூம்புகாருக்கு கடலாய்வு ஏன் செய்ய வரலன்னா நிதி பற்றாக்குறைங்கிறான். நிதி இல்லையாம். எங்கே போய் சொல்கிறது? நமக்கு தலைமையும் அதாவது ஒன்றியமும் அப்படி இருக்கிறது, இங்கு இருக்கிற இந்த தலைமையும் அப்படி இருக்கிறது. ஒன்று இந்திய ஆரிய பகை, இன்னொன்று இங்கே இருக்கிற திராவிட பகை. எதையுமே நகர விடாது. அப்பப்போ நகர்வது போல ஒரு பாசாங்கு செய்து கொண்டிருக்குமே தவிர இது எதுவுமே நகராது. அங்கே சொல்கிறாங்க, இந்த யூ வடிவ கட்டுமானம் ஒன்று இருந்தது, இன்றைக்கும் இருக்காது கடலில். காவிரி பூம்பட்டினத்துக்கு கிழக்கே சில கிலோமீட்டர் தொலைவில் யூ வடிவ கட்டுமானம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அது தொடர்ச்சியாக அதனுடைய விரிவான ஆய்வுகள் இன்னும் செய்யப்படவில்லை. அதனுடைய காலத்தையும் கணித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 11,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது யூ வடிவ கட்டுமானம். ஆனால் அதற்கான எந்த விதமான முன்னெடுப்பும் முயற்சியும் இதுவரை செய்யப்படவே இல்லை என்பது மிகப்பெரிய கொடுமை. இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? பேச வேண்டும். இதை பற்றியெல்லாம் நம்முடைய வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனித்து படித்து. இன்னொன்று, நம்ம மன்னர் மன்னனை பற்றி ஒன்று தெரிஞ்சு சொல்ல வேணும். அவர் சொன்னது தான் எனக்கு அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ராஜராஜ சோழன் அவனை பற்றி சிறப்புலாம் நிறைய சொல்லியிருக்கார். ஆதித்த கரிகாலன் கொலையினுடைய பின்னணியில் இருந்தது என்ன அப்படின்னு ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தார், பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஆதித்த கரிகாலனுடைய கொலை யாரால் நிகழ்த்தப்பட்டது? அதனுடைய நம்முடைய வரலாறு நம்மவர்களால் நமக்காக எழுதப்பட்டிருந்தால் நிச்சயம் அது அப்போவே தெரிந்திருக்கும். தீவை சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அப்போ நான் படிக்கிற போதெல்லாம் அந்த நூல்கள் தான் எனக்கு பாடமாக இருந்தது. பிற்கால சோழ சரித்திரம் வரலாறு என்று பிற்கால சோழ வரலாறு. ஆனால் K.A. நீலகண்ட சாஸ்திரி அவர் எழுதிய வரலாற்றில் இவனை கொன்றவன் அவனுடைய உறவினனான அல்லது ஆதித்த கரிகாலனுடைய கொன்றது உத்தம சோழன் தான். யார் எழுதுறது? K.A. நீலகண்ட சாஸ்திரி. வரலாறு எப்படி திரிக்கப்படுகிறது பாருங்க. அவருக்கு அந்த சாஸ்திரிங்கிற பின்னொட்டு ரொம்ப உயர்வை கொடுத்துருக்கும், அந்த காலத்தில் சரி இந்த காலத்தில் சரி. பண்டாரத்தார் என்பது ரொம்ப சாதாரணமாக நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே பண்டாரத்தார் தான். மூல நூல்கள்லாம் பெரிய அளவுக்குலாம் அந்த காலத்தில் இல்லை. நேரடியாக போய் சென்று கல்வெட்டுகளை படித்து கல்வெட்டுகளை ஆராய்ந்து இந்த வரலாற்றை செம்மையாக எழுதியிருக்கிறார். எனவே பிராமணர்கள் தான் கொன்றார்கள், பாண்டிய மன்னனுடைய சாவுக்கு பழி வாங்குவதற்காக கொன்றார்கள் என்ற ஒரு செய்தியும் இந்த வரலாறு பேசப்பட்டதனால், தொடர்ந்து பேசப்படுவதனால் வந்தது. இல்லைன்னா அந்த K.A. நீலகண்ட சாஸ்திரி எழுதுனதுபடியே இருந்துட்டு போயிருக்கும், அந்த வரலாறு அப்படியே இருந்திருக்கும். எனவே நான் முன்பு சொன்னது போல, தொடக்கத்தில் சொன்னது போல, வரலாறு படைக்கப்பட வேண்டும். தமிழர்கள் வரலாறு படைக்கப்பட வேண்டும். தமிழர்கள் வரலாறாக அது படைக்கப்பட வேண்டும். தமிழர்களால் அது படைக்கப்பட வேண்டும். அதன் பிறகு அதை நாம் படிக்கப்பட வேண்டும். படிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் அதை கட்டாயம் படிக்க வேண்டும். ஏன்னா நிரம்ப நூல்கள் எல்லாம் இருக்கின்றன, அதை படிப்பதற்கு ஆள் இல்லை இன்றைய இளைஞர்கள். அதை மக்களிடம் பேச வேண்டும். பேச பேசதான் மக்களுக்கு நன்றாக தெரியும். நிச்சயமாக இந்த வரலாற்று நூல்கள், வரலாற்று சான்றுகள், வரலாற்று ஆய்வுகளின் மீதான உரையாடல் என்பது ஆட்சியாளர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பேர் அச்சத்தை தரும். என சான்றுகளோடு, கல்வெட்டு சான்றுகளோடு கூடியது இந்த ஆய்வு. அதை திரும்ப திரும்ப பேசுகின்ற போது ஆட்சியாளர்களுக்கு ஒரு அச்சம் வரும். நான் அகற்ற வேண்டிய ஆட்சியாளர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் அவர்களிடமிருந்து சில நன்மையாவது பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த வரலாறு என்றால் வரலாறு திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மக்கள் எழுச்சியை பெறுவார்கள். அச்சமும் வேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொள்வாரடி சகிய ஊமை சனங்களடி. அடிமை மோகம் இருக்கிறதே, அது ரொம்ப கொடுமையான. நினச்சி பார்ப்பேன், என்னடா அடிமை மோகம்னு எழுதியிருக்காருன்னு. அடிமை சுகங்க, அடிமை சுகம். அது 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 ஒரு தொந்தரவு இல்லாத, நமக்கு எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல், நம்ம சோத்துக்கு இடையூறு இல்லாமல், நம்முடைய சுகத்துக்கு இடையூறு இல்லாமல் வாழ்ந்து விட்டு போவதற்காக பேர் தான் அடிமை மோகம். எவன் ஆண்டான்னா இவன் ஆண்டான்னா, இவன் இன்னொருத்தன் ஆண்டான்னா
நாம் நிம்மதியாக இருக்கிறோமா, சுகமாக இருக்கிறோமா? பாரதியார் எவ்வளவு நொந்து போய் அதை எழுதியிருப்பார். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொள்வாரடி ஊமை சனங்களடி. அப்படி இல்லாமல் அவர்களையெல்லாம் பேச வைக்க வேண்டும், அவர்களையெல்லாம் எழுந்து நிற்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் வரலாறு முறையாக அவர்களுக்கு பேச வேண்டும், அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பாக, மிக தெளிவாக தமிழர் வரலாறு ஏன் பேசப்பட வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏனென்று சொன்னால் தமிழர் வரலாறை இப்போது நாம் பேச துவங்கினால்தான் வருங்கால தலைமுறை, அவர் சொன்னதை போல வருங்கால இளைய தலைமுறை உண்மையான தமிழர் வரலாறுகளை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை, ஒரு வரலாற்றை நாம் உருவாக்க முடியும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு உண்மையை இந்த அவையில் அவர் முன்வைத்திருக்கிறார், வழங்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் annaiStores.com மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட்.